இன்னைக்கு நம்மளோட கார்டன் அப்டேட். புது வெரைட்டி ஸ்ட்ராபெரி ஒன்று கிடச்சிதுன்னு இந்த வருஷம் வந்து வச்சோம். இது பூவெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ஸ்ட்ராபெரி பழுத்து வரும்போது விதையெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, பழம் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைட்டாக நம்ம அந்த விதையெல்லாம் அப்படி உதிர்த்து விட்டாலே வந்து வெளியில் விழுந்துடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல கை ஃபுல் ஆஃப் ஸ்ட்ராபெரி வந்து நம்மளால் வந்து பெருக்க முடியும். அவ்வளோ காய்ச்சிருக்கு. என் பொண்ணு இது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது சாப்பிடலாமா வேணாமான்னு ஒரு டவுட் அவங்களுக்கு. உனக்கு சீடு தானே ப்ராப்ளம், கூட எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பழத்தை மட்டும் கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னாங்க. இது வந்து நம்மளோட ஹெர்ப் டவர்னு சொல்லலாம், இல்லை கீரை டவர்னு சொல்லலாம். இதில் வந்து பாலக்கீரை, சாலட் க்ரீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி தழை நிறைய போட்டிருக்கோம். கீரை லாஸ்ட்டாக வந்து புதினா மட்டும் வச்சுருக்கோம். ஏன்னா கார்டனில் புதினா வச்சதுனால அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து இதில் நட்டு வச்சுருக்கேன். நிறைய அங்கேயும் இருக்குது. இவங்களை பக்கத்தில் டெக்கிலே வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம சமைக்கும் போதும் பறிச்சிக்க முடியும், பூச்சிக்கிட்டேருந்து காப்பாற்ற முடியும். பச்சை பட்டாணி இப்போ தான் நிறைய பூ விட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் நிறைய பட்டாணி ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். பாய்.